அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரெட்ஜ் கார்டில் வரக்கூடிய முக்கியமான சில பூச்சிகளை வந்து பார்க்கலாம். அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது லூஃபா அக்யூடெங்க்லா குக்கர்பிட்டேசி கொடிவகை காய்கறியில் ஒன்று. ஸோ இதில் பொதுவாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மைனர், பம்கின் பீட்டில், ஏபிட்ஸ், த்ரிப்ஸ், ஒயிட் ஃப்ளை, பம்கின் கேட்டர்பில்லர், ஃப்ரூட் ஃப்ளை. ஸோ இந்த பூச்சிகளில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து பார்க்கக்கூடியதை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தான் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மைனர், அதாவது காரணம் வந்து இந்த லிரியோமைசா ட்ரைஃபோலின்ற ஒரு லீஃப் மைனர் தான். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பாதிக்கப்பட்ட இலைகளை வந்து எடுத்துடலாம். அப்புறம் இல்லை என்எஸ்கே வந்து 3% வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து சிம்டம் வந்து பார்க்கும்போது இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துவாரங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டு. ஸோ இந்த வண்டு வந்து பார்த்திங்கன்னா சல்லடை மாதிரி மேலே இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சேதத்தை வந்து உண்டாக்குது. நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது, கலர் வேரியண்ட்டாக பிரிப்பாங்க. இந்த வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அறுவடை செய்த பிறகு வந்து வயலை வந்து உழுது விடலாம். பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா கையால் வந்து எடுத்து அழிச்சிடலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து மாலத்தியன் 50 EC @500 ml, அப்படி இல்லைனா டைமெத்தையேட் 30 EC 500 ml, அப்படி இல்லைனா மெத்தில் டெமெட்டான் 25 EC @5 ml. இதெல்லாம் வந்து பர் ஹெக்டருக்கான ரெக்கமெண்டேஷன். இதில் ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தாவரம் மாதிரி இருக்கும். இந்த தாவரத்துடைய இலைகளை வந்து நல்லா நம்ம உத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு பேச்சஸ் வந்து தெரியும். ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்து பார்த்துட்டு அதோட இலையோட பின்பக்கம் நம்ம திருப்பி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிகளோட கூட்டமே இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா அஸ்வினி, சரிங்களா? ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே அஸ்வினி. அண்ட் பிளாக் கலரில் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, 2 இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ப்ரிடேட்டர், அதாவது லேடி பர்ட் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொறிவண்டு அதோடைய லார்வா பருவம் என்ன பண்ணுன்னா இந்த அஸ்வினிகளை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி சாப்பிடும். ஸோ இது வந்து ஒரு நன்மை செய்யும் பூச்சி. ஸோ இது வந்து இந்த லேடி பர்ட் பீட்டிலோட லைஃப் சைக்கிள். ஸோ இதில் பார்த்தா தெரியும் அந்த லார்வா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி லார்வா வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த லார்வா வந்து அஸ்வினிகளை வந்து பிடிச்சி சாப்பிடக்கூடியது. ஸோ இது வந்து நம்மளுக்கு நன்மை செய்யுது. ஸோ இந்த எறும்புகள் ஏங்க இருக்குது அப்படின்னா, இந்த எறும்புகள் வந்து அந்த மஞ்சள் கலரில் இருக்குங்களா அஸ்வினி, அது சாறு உறிஞ்சிட்டு தேன் போன்ற ஒரு திரவத்தை சுரக்கும். அந்த தேன் போன்ற திரவத்தை வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றதுக்காக இந்த எறும்புகள் இருக்குது. அஸ்வினி வந்து என்ன பண்ணுன்னா இலையினோட பின்புறம் இருந்துட்டு சாறு உறிஞ்சிரும். அதனால் நம்மளுக்கு வந்து இலையினோட மேற்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மஞ்சள் கலரில் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து தெரியுது. ஸோ இந்த பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு வந்து எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பை வந்து நம்ம கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இமிடாக்ளோபிரேட்டு, டைமெத்தையேட்டு, ஸோ இமிடாக்ளோபிரேட், அப்புறம் அசாட்ராக்டின், அப்புறம் வந்து டைமெத்தைட் 2 ml per liter. ஸோ இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எஜுகேஷனல் அப்டேட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.